Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths chapter-1 example 1.19 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். F is range, that is function -2 to 2 tends to b. Okay மா, அப்ப function என்ன கொடுத்திருக்காங்க? F அதோட range வந்து -2 to 2, that is related to b. இது வந்து domain, இது வந்து codomain. Okay, next f of x equal to 2x cube. அப்ப f of x என்னமா கொடுத்திருக்காங்க? f of x equal to 2x cube. Then find b so that f is onto function. அப்போ அதோட என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு க்ளூவும் கொடுத்திருக்காங்க. என்ன க்ளூனா onto function. அப்போ onto function னு கொடுத்திருக்காங்க. ஓகேமா, தமிழ்ல ஒருக்கா பார்த்துடலாம். That is function -2 to 2, that is related to b என்ற சார்பு f of x equal to 2x cube கொடுத்திருக்காங்க. என வரையறுக்கப்படுகிறது எனில் f ஒரு மேற்கொத்தலாக அமைய b ஐ காண்க. ஓகே, பார்க்கலாம் இதோட சொல்யூஷன். இப்போ onto function நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ onto function இருந்தால் நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னா range equal to codomain. அதாவது ரேஞ்சும் கோடோமைனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து onto function. இதை வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ஒரு நம்ம ஆரோ டயக்ராம் பார்த்துடலாம். இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். ஓகேம்மா, அதோட இப்போது இந்த ப்ராப்ளத்தில் ரியல் நம்பரா நேச்சுரல் நம்பரா எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம காமனாகவே எடுக்கலாம். அப்போது அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்? இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், சரி இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸ் -2 to 2. ஓகேம்மா, இது வந்து பி. அப்போ இதோட வேல்யூஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நமக்கு ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க? -2, 2. அப்போ -2 and 2. ஏன்னா இன்பிட்வீனில் நமக்கு நிறைய நம்பர் இருக்கும். பர்டிகுலராக நேச்சுரல் நம்பரா ரியல் நம்பரான்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம காமனாக எடுக்கலாம். அப்போ இதோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மேப்பிங் பண்ணணும். இது வந்து என்னென்னா டொமைன், இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். ஓகேம்மா, இது வந்து டொமைன், இது வந்து ரேஞ்ச். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 2x கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு இந்த இடத்துல நம்ம -2, ஏன்னா வந்து -2 தான் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ரேஞ்ச் -2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு இப்போ 2x கியூப் இல்லையா? அப்போ இந்த இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். -2 த ஹோல் கியூப். அப்போ என்ன வரும்? 2 × 2 த ஹோல் கியூப்னா 8 வரும் இல்லையா? 8 அப்போ -8 வரும். -8 ஈக்குவல் டு -16. இந்த இடத்துல எழுதுறேன் எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு -16. அப்போ நமக்கு எஃப் ஆஃப் -2ஓட மேப்பிங் என்னமா? -16. இந்த இடத்துல -16 வரும். ஸோ நம்ம மேப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து செகண்ட் ரேஞ்ச் என்ன இருக்குது? 2. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 2 கியூப் ஈக்குவல் டு 2 × 2 கியூப்னா 8 வரும். அப்போ 8. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு நமக்கு 16 +16 கிடச்சிருக்கு. இதை நம்ம மேப் பண்ணிடலாம். அப்போ 2க்கு வந்து என்ன வரும்? 16. அப்போ இன்பிட்வீனில் 16, இன்பிட்வீனில் நமக்கு ரிமைனிங் நம்பர்ஸ் இருக்குதா அர்த்தம். ஓகே, மேலே டாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? அவங்க பி தானே கேட்டிருக்காங்க. பியோட ரேஞ்ச் என்னமா இருக்குது? பியோட ரேஞ்ச் ஈக்குவல் டு பி டென்ஸ் டு -16, 16. இதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர்.